இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஜாதிகள் இல்ல, மதங்கள் இல்ல, நம்ம வேறுபாடுகளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாலதான் நம்ம ஸ்கூல்லயும் சரி எங்க போனாலும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வெறும் ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க. இந்த சப்டிவிஷன் வச்ச காரணமே என்னன்னா, யாருக்கும் எந்த ஜாதியும் தெரியக்கூடாதுன்னு தான். வெறும் ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓடி 4 கேட்டகரி தான் இருந்தது. பட் இப்போ இந்த கவினோட விஷயத்த பத்தி தாங்க பேச போறேன். முதல்ல பேசலாமா வேண்டாமான்னு ரொம்ப ரொம்ப மனசு மன உடைச்சலா இருந்தது. பட் நம்ம பேசலனா யார் பேசுவாங்க, இத பத்தி பேசதாங்க நான் இன்னைக்கு வந்திருக்கேன். கவின் ஒரு நல்ல படிச்ச பையன், நல்ல பிரில்லியண்டான பையன், கை நிறைய சம்பாதிக்கிறான், வீட்டை நல்லபடியா பாத்துக்கிறான். இந்த பையனை ஒரு ஜாதி வெறியால ஒரு 23, 24 வயசு பையன் வெட்டி கொள்றான்னா, இன்ஃபேக்ட் நம்ம ஊர்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஜாதிகள் இல்ல ஜாதிகள் இல்லைன்னு ஒரு புக்குலயும் ஃப்ரண்ட் பேஜ்ல தீண்டாமை கெட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த காலகட்டத்துல 2K கிட்டா இருக்கவங்க அவங்களோட மனசுல ஒரு ஜாதி வெறி இருக்குன்னா எனக்கு புரியவே இல்லை. எதை நோக்கி போறோன்னே புரியல. அப்ப நம்ம வளரவே இல்லையா? டெக்னாலஜில பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயோ இருக்கோம்னு சொல்றோம், ராக்கெட் விடுறோம், மூணுக்கு போறோம், எங்கெங்கயோ போறோம், இங்கேருந்து பாகிஸ்தான்ல போயிட்டு ஃபைட் போட்டு வரோம், ட்ரோன்ஸ் விடுறோம், எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இன்னும் நம்ம அடிமனசுல சுத்தமாவே மாறவே இல்லையாங்க. லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறா. இந்த வீக் பாத்தீங்கன்னா ஒருத்தரை வெட்டி கொலை பண்றாங்க. இது என்ன ஹைலைட்னா, நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்பா அம்மா படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு எஜுகேட்டான ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கவங்க தான் இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சோம். பார்த்தா இந்த வெட்டின பையன் அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வெல் எஜுகேட்டட், ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. அவங்களோட பையன் வெட்டுறாரு. அப்போ எந்த அளவுக்கு இவங்களும் நல்லா படிச்சிருக்காங்க. அந்த பையன் எந்த அளவுக்கு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இந்த ஜாதிகளை பத்தி சொல்லுது, ஜாதிகள் இல்லைன்னு சொல்லுதுன்னே ஒண்ணுமே புரியலங்க. இந்த கேஸ்ட் சிஸ்டமால வர கொடுமைகளை நம்ம கண்டிப்பா அதை தவிர்த்தே ஆகணும். அதை கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்து நிறுத்தியே ஆகணுங்க. இதுக்கு ஒரு சட்டமும் போடுறாங்கன்னு சொல்றாங்க. பட் சட்டம் கடுமையா இருந்தாதான் இத மாதிரி கொலைகள் தவிர்க்கப்படும். ஸோ இதால வர டொமஸ்டிக் வயலன்ஸையும் நம்ம தடுத்தாகணுங்க. எல்லாருக்கும் ஒரு வாட்டி சொல்றேன், அன்பா இருங்க, அன்போடு வாழுங்க, வெற்றியை காணுங்க. நன்றி.